பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, பெண்களை பாயாத கொன்றை தீராத விளையாட்டு பிள்ளை. எனக்கு நாடு அடி நான் உனக்கு செல்வமடி, நீ எனக்கு சேவனடி நான் உனக்கு பேரழவே தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. கடவுள் உங்கள்கிட்ட வரம் கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன வரம் கேட்பேன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு கவிதை. ஆதியிலிருந்து ஆதிக்கம் பெற்ற போதிமர புத்தனும் பாதியில் விட்ட சாதி கொடுமை மேதிரில் பரவ வாதியாய் நின்று வழக்கின் போக்கை மோதி உடைத்த வேதியியல் பாரதியை ஓதி கேட்பேன் உயிருடன் தாவென.
இது என்னுடைய தந்தையார் எங்களுக்கு எழுதி கொடுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாரதியாரை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? பாரதியை கொண்டாட வேண்டும் என்ற தேவை என்ன? பாரதியார் இருக்கும் பொழுது யாரும் பாரதியை மதிக்கவில்லை, பாரதியுடைய கவிதையை ரசிக்கவில்லை, பாரதியை யாரும் போற்றவில்லை. பாரதி இறந்து போகும்போது 20 பேர் கூட அவர் பின்னால் போகலை, அதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு உலக அளவில் பாரதியை பேசிகிட்டு இருக்கோம். ஏன்? அவருடைய பாடல்களுக்கு அந்த அளவுக்கு வீரம் இருக்குது, அதுக்குள்ள தைரியம் இருக்குது, அதுக்குள்ள வீரியம் இருக்குது, நம்மளுக்குள்ள ஒரு எழுச்சியை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. இந்த உலகத்தில் யார் எதிர்த்து நின்னா கூட நாம் செல்லக்கூடிய வழி நேர்மையான வழி, உண்மையான வழி, சரியான வழினா நாம் தைரியமாக போகணும். அதான், யாருக்கும் பயந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தவர் பாரதி. பாரதின்னு சொன்னாவே என்ன வரணும்? நமக்கு தன்னம்பிக்கை, தைரியம். ஏன்னா அந்த முண்டாசை பார்த்த உடனே நமக்கு என்ன இருக்கணும்? தைரியம் வரணும். ஒன்றுமே இல்லைன்னா கூட வறுமையில் வாடுறவங்க கூட பாரதி எப்படி இருந்தாருன்னா தைரியமாக இருந்தார், தன்னம்பிக்கையாக இருந்தார். அதனால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் மத்தியிலே மரணம் தருவாயில் வரைக்கும் இந்த மண்ணை மட்டுமே நேசித்த ஒரே மனிதன் பாரதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 39 வருடங்கள் மட்டும்தான் அவர் நம்மளோடு வாழ்ந்திருக்கின்றார். அந்த 39 ஆண்டுகளில் அவர் செய்யாத சாதனைகளே கிடையாது. சரித்திரத்திலே இடம் பெற்றார். பாரதி மட்டும்தான் என்ன தெரியுங்களா, கடவுள்கிட்ட போய் கேட்டான், எனக்கு ஏன் இவ்வளவு அறிவோட படைத்தா என்றான். எப்படி ஒரு வார்த்தையை பாருங்க. அவன் சுடர்மிகு அறிவுடன் என்னை படைத்தாயே பராசக்தி என்று முறையிடுகின்றான். நாம் அப்படியா முறையிடுகிறோம்? இப்படி பேசியவன் பார்த்தீங்கன்னா மாணவர் மத்தியிலே ஒரு தன்னம்பிக்கையான ஒரு கருத்தை சொல்லுகின்றான். மிகப்பெரிய கவிஞனாக மாறுவதற்கான அழகான வார்த்தையை சொல்லுகின்றான். எவனையும் வெற்று காகிதம் என்று நினைக்காதே, அவன் ஒரு நாள் அவன் பட்டமாக பறப்பான், நீயும் அண்டாந்து பார்ப்பாய் என்று அழகாக சொல்லுகின்றான். என்றால் திறமையின் அடையாளம், விடாமுயற்சியின் வெற்றிகள், நம்பிக்கைகளின் அஸ்திவாரம், உழைப்பின் உத்தரவாதம், சிந்தனைகளின் சிகரம் என்றால் யாராலும் மறுக்க முடியாது. இந்திய மருத்துவர்கள் மருத்துவத்துறையில் பல சாதனைகளை படைத்துள்ளனர். 1836ஆம் ஆண்டு மனித உடலை உடற்கூறாய்வு செய்த முதல் இந்தியர் மதுசூதன குப்தா என்ற மருத்துவர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். ஆயுர்வேதத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சர்தார் என்ற மருத்துவர் மூல நோய்களை பற்றிய விரிவான தகவல்களை அளித்து சாதனை படைத்துள்ளார். உலக சுகாதார அமைப்பால் 2014ஆம் ஆண்டு இந்தியா போலியோ இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. காசநோய், தொழுநோய் போன்ற நோய்கள் மருத்துவர்களின் திறமையினால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. 1986ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை பிறந்தது. அனைத்து துறையின் வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே துறை கல்வித்துறை. கட்டாய கல்வி, இலவச கல்வி, குழந்தைமய கல்வி, ஸ்மார்ட் போர்ட் கல்வி போன்றவற்றினால் கல்வித்துறை பல சாதனைகளை படைத்து வருகின்றன. கிரிக்கெட் என்றாலே சச்சின், விராட் கோலி, கபில் தேவ் போன்றோர் சதமடித்து உலக சாதனை படைத்தனர். பிடி உஷா, அஸ்வினி நாச்சப்பா போன்றோர் ஓடுகள போட்டியில் சாதனை படைத்துள்ளனர். பிரக்யானந்தா, குகேஷ் போன்றோர் சதுரங்க போட்டியில் சாதனை படைத்துள்ளனர். சானியா மிர்சா, பிவி சிந்து போன்றோர் பேட்மிண்டன் போட்டியில் சாதனை படைத்துள்ளனர். உலகில் பல்லாயிரக்கணக்கான மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் கூகுள். அத்தகைய கூகுளின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர் சுந்தர் பிச்சை, அவரும் இந்தியாவை சேர்ந்தவரே தான். மைக்ரோசாப்டின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர் சத்யா நடேலா, அவரும் இந்தியாவை சேர்ந்தவர் தான். இவர்கள் மட்டுமல்லாமல் கல்வித்துறையில் நோபல் பரிசு பெற்று சாதனை படைத்துள்ளனர் இந்தியர்கள். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறமை ஒளிந்திருக்கின்றது. அத்தகைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறுகிறேன். தீண்டாமை ஒரு குற்றச்செயல், தீண்டாமை ஒரு அவலம். தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்றால் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றார் பெரியார். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்றார் அம்பேத்கர்.
இன்னமும் தமிழ்நாட்டில் வந்து கள்ளக்குறிச்சிலையும் கொல்லக்கரையிலையும் சாதி வந்து இன்னும் இருக்குது. போகிற வழியில் விட மாட்டேங்கிறாங்க. படிக்க போகிற குழந்தைங்களை சாதியை சொல்லி திட்டுறதும், சாதி பேரை சொல்லி வம்பெழுக்கிறதும், பாதையை தடை போடுறதும் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னமும் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களை காதல் பண்ணாங்கிறதுக்காக ஆணவ கொலைகள் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெட்டி கொல்லப்படுற அவலமும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, சாதியை ஒழிச்சா எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்டால் சாதியை ஒழிச்சாச்சு. மொழியினால் பிரிவினை ஏற்படுத்துகிறாங்க. பிறக்கும் போதே கள்ளிப்பால் கொடுத்து சிசுகளையே கொலை பண்ணுறதும், வயசுக்கு வந்தோடனே வீட்டுக்குள்ளே போட்டு முடக்கிறதும், விவரம் தெரியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி முடிக்கிறதும், கல்யாணம் பண்ணி கணவன் செத்து போனோடனே வேணும்னு சொல்லி வெள்ளை புடவை கட்டி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறதும், தேவதாசின்னு பட்டம் கொடுக்குறதும், சதிங்கிற பேரில் உடன்கட்டை ஏற்றுறதும், இதெல்லாம் நடக்கப்பட்ட கொடுமைகள். எதிர்த்து கேட்க பல போராட்டங்கள் நடந்தது. அனைவரும் படிக்க வேண்டும், எல்லாருமே முன்னுக்கு வரணுங்கிறதுனால பல போராட்டங்கள் நடந்தது. பெண்களின் கையில் கரண்டியை கொடுக்கறதுக்கு பல கல்வியை கொடுங்க, இந்த உலகம் மாறும்னு பல தடைகள் சொன்னப்போ யாருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. பெண்களை கல்விக்கு இல்லை, வீட்டை விட்டே வெளில வர மாட்டாங்க. முக்காடு போட்டுக்கிட்டு வீட்டு ஜன்னல்லேருந்து தான் என்ன நடந்தாலும் எட்டி பார்க்கணும். இப்படி எல்லாரும் சரிசமமாக உட்காந்துருக்கோன்னா அதுக்கு எத்தனை பேரோட போராட்டங்களும், எத்தனை பேரோட கண்ணீரும், எத்தனை பேரோட உழைப்பும் இருக்குங்கிறத இன்றைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. நமது வாழ்க்கை ஒரு கணித மேடை போன்றது. நமது நண்பர்களையும் சுற்றத்தாரர்களையும் கூட்ட வேண்டும், நமது பகைவர்களை விலக்க வேண்டும், நமது மகிழ்ச்சியை பெருக்க வேண்டும், நமது துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை ஒரு சக்கரம் போன்றது. அதில் இறைவனை மையமாக வைத்து அன்பை ஆரமாக கொண்டு வாழ்க்கை பயணத்தை நடத்த வேண்டும். இன்றைய காலத்தில் மனிதன் தொழில்நுட்பத்தில் உயர்ந்திருக்கிறான், ஆனால் மனிதநேயத்தில் பின்தங்கி இருக்கிறான். போர்கள், போராட்டம், வன்முறை, தனிமை இவற்றிற்கெல்லாம் காரணம் அன்பின் குறைபாடே ஆகும். அன்பு இருந்தால் போர் பேசாமல் சமாதானம் பேசும். வெறுப்பு மறைந்து மனிதநேயம் மலரும். மனிதனை அன்பு உயர்த்தும். அறிவு அன்புடன் சேர்ந்தால் ஞானமாக மாறும். அதிகாரம் அன்புடன் இருந்தால் சேவையாக மாறும். செல்வம் அன்புடன் இருந்தால் உதவியாக மாறும். மாணவர்களாகிய நாம் நண்பர்களிடம் அன்பு, பெற்றோரிடம் பாசம், ஆசிரியர்களிடம் மரியாதை, சமூகத்தில் மனிதநேயத்துடன் வாழ்ந்தால் பாரதியாரின் கனவை நினைவாக்க முடியும். அன்பை விதைத்தால் அமைதி விளையும், மகிழ்ச்சி மலரும், மனிதநேயம் வாழும். அன்பை பகிர்வோம், அன்பை கொண்டாடுவோம். நன்றி. இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எழுதுகிறேன்னு சொன்ன நாவல்களாகட்டும், தொலைக்காட்சி தொடர்களாகட்டும், பெண்களை மையமாக வச்சு தான் இருக்கும். அது எப்போவுமே, அதுவும் போராடக்கூடிய பெண்கள், படிக்கக்கூடிய மாணவிகள், வேலை பார்க்கும் பெண்கள், இவங்களை வச்சு தான் எப்போவுமே என்னுடைய கதைகள் அமையும். பாரதியாருடைய சிந்தனையும் அதிகமாக அதுதான் இருக்கும். இன்றைக்கி பேசின மாணவிகளும் கிட்டத்தட்ட அந்த கட்டத்துக்குள்ளே தான் வந்தீங்க. உங்களை எல்லாரும் பற்றி ரெண்டு வரி சொல்லணும். அடுத்தபடியாக முதல்வர் கண்மணி சுப்பிரமணியம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, திருமணத்துக்கு அப்புறமும் படிக்கணுங்கிற ஒரு நிபந்தனையை நான் கொடுத்தேன்னு அவங்க சொன்னாங்க. பெண்களுக்கு அது ரொம்ப அவசியம். அதாவது எந்த காரணத்தை கொண்டும் திருமணங்கிறது ஒரு பந்தம், வாழ்க்கை, அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவாக ஆகிறது, மனைவி ஆகிறது, அம்மா ஆகிறதுன்னு பல உறவுகள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் தனக்குன்னு ஒரு காலம்ன்ற ஒரு இது வேணும் இல்லையா, பொண்ணா பிறந்தவங்களுக்கு. அதை ரொம்ப அழகாக அவங்க சொன்னாங்க. பாரதி உலாங்கிறது நடத்துறதுக்கு ரொம்ப பொருத்தமான இடம் இது. ஏன்னா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடினார். உழவை பற்றி தான் பாரதியார் நிறைய சொன்னார். இன்றைக்கி விவசாயத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி தான் இந்த கல்லூரி. பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.